இப்போது என்டிடிவி, பீப்புள்ஸ் பல்ஸ் மற்றும் மேட்ரிக்ஸ் உள்ளிட்ட ரிபப்ளிக் உள்ளிட்ட 4 நிறுவனங்களின் இந்த எக்ஸிட் போல் முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. இந்த எக்ஸிட் போல் முடிவுகள் தொடர்பாக விவாதிப்பதற்காக நம்முடைய தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் ஹரி மாதவன் நம்மோடு இணைந்திருக்கிறார். இருவரையும் வரவேற்று இந்த எக்ஸிட் போல் நேரலைக்குள் நாம் செல்வோம். சார், முதல்ல பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் சார் கேட்கலாம். சார், இந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான இந்த எக்ஸிட் போல் முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. முதலில் வெளியாகியுள்ள இந்த தமிழ்நாடு தேர்தல் எக்ஸிட் போலும், அதாவது தேர்தலுக்கு பிந்தைய இந்த வாக்கு கணிப்பு முடிவுகள், இந்த முடிவுகள் இதற்கு முந்தைய ஆண்டுகளில் சரியாகவும் இருந்திருக்கிறது, மாறியும் வந்திருக்கிறது. இருந்த போதிலும் இந்த வாக்கு கணிப்பு முடிவுகள் எதை காட்டுகிறது என்று கரு நாகராஜன் சார் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? நான் முதல்ல அந்த 4 கருத்து கணிப்பு நிறுவனங்களும் என்ன முடிவுகளை அறிவித்திருக்கிறது என்பதை உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறேன். முதல்ல அந்த என்டிடிவி மற்றும் பீப்புள் பல்ஸ், மேட்ரிக்ஸ் மற்றும் சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிஸ் ஆகிய 4 நிறுவனங்களின் கருத்து கணிப்பு முடிவுகளின்படி திமுக கூட்டணி ஒரு 140 இடங்கள் வரை வெற்றி பெறும் என்றும், 80 இடங்கள் வரை, 50லிருந்து 80 இடங்கள் வரை அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்றும், இதே போல தமிழக வெற்றி கழகம் இந்த தேர்தலில் ஒரு 25 இடங்கள் வரை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றும் இந்த வாக்கு கணிப்பு முடிவுகள் இருக்கின்றன. இதுபோல நாம் தமிழர் கட்சியும் ஒரு 5 இடங்கள் வரை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அதனால் இந்த தேர்தல் முடிவு அனைத்து கட்சிகளுக்கும் ஒரு சம வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறதா, அல்லது நீங்கள் இந்த தேர்தலுக்கு பிந்தைய இந்த வாக்கு கணிப்பு முடிவுகளை பார்த்து எப்படி நினைக்கிறீங்க சார் கருநாகராஜன் சார்? பொதுவாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு இது எந்த அளவிற்கு 100% அப்படியே வாக்கு எண்ணிக்கையை பிரதிபலிக்கும், மே 4ஆம் தேதி முடிவுகளை பிரதிபலிக்கும் என்பதில் பல வேறுபட்ட கருத்துக்கள் நமக்கு இருக்கிறது. பல மாநிலங்களில் நாம் இது போன்ற கருத்து கணிப்புகளை பார்த்திருக்கிறோம். பல மாநிலங்களில் காங்கிரசுக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக கருத்து கணிப்புகள் வந்தபோது பிஜேபி அங்கே வெற்றி பெற்றிருக்கிறது. ஒரு சில இடங்களில் பிஜேபிக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிற நிலையிலே ஒரு சமபலத்தோடு காங்கிரஸ் அங்கே ஆட்சியை பிடிக்கிற வாய்ப்பு இருந்திருக்கிறது. அதே போன்று இப்ப நம்ம 4 கருத்து கணிப்புகளை இதுல பார்க்கிறோம். ரிபப்ளிக் டிவி, என்டிடிவி, மேட்ரிக்ஸ். இப்போ ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய விஷயத்துல சில வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யுது. அப்ப அவங்க ஒரு 4 நிறுவனங்கள் ஒரு வாக்களித்து விட்டு வந்தவரிடம் கருத்து கேட்பதிலேயே ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஒரு நிறுவனம் 110 வரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 110 வரை கொடுத்திருக்கிறது. ஒரு நிறுவனம் 125, 145 திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கொடுத்திருக்கிறது. ஒரு நிறுவனம் 25 வரை தாவேகாவுக்கு கொடுத்திருக்கிறது. மற்றொரு நிறுவனம் 10லிருந்து 12 வரை என்று தாவேகாவுக்கு கொடுத்திருக்கிறது. அப்ப இப்ப ஒரு 4 கருத்து கணிப்புகள்லயே இவ்வளவு முரண்பட்ட நிலை இருக்கிற பொழுது எப்படி இருந்தாலும் நம்ம தேர்தல் முடிவுகளை ஏற்றுக்கொள்ள போறோம். ஒரே மாதிரி இருக்காது, எந்த கட்சி ஒவ்வொரு நிறுவனமும் ஒவ்வொரு சாம்பிள் எடுத்திருப்பாங்க, அது ஒரே மாதிரி இருக்காது. ஆனா கிட்டத்தட்ட ஒரு ஒட்டி இருக்கிறதுக்கான சூழ்நிலை. இன்னொன்று கள நிலவரத்துல ஒரு முதல் முறையாக போட்டியிட்ட தாவேகா 25 இடங்கள் வரை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நீங்க பார்த்துக்கலாம். நீங்க தமிழ்நாடு முழுவதும் பல இந்த சட்டமன்ற தொகுதிகளுக்கு கூட்டணி கட்சிகளின் பிரச்சாரத்துக்கு சென்றிருக்கீங்க. அந்த அளவுக்கு அந்த அவங்களுக்கு அந்த ஆதரவு அந்த அளவுக்கு 25 தொகுதிகளுக்கு கன்வெர்ட் ஆகாத அளவுக்கு இருக்குதா நீங்க ஃபீல் பண்றீங்களா? இல்லை, அது எந்த அளவுக்கு எத்தனை இடங்கள் என்பது நமக்கு 4ஆம் தேதி 11 மணி 12 மணிக்கெல்லாம் தெளிவாக நமக்கு தெரிய வந்துடும். அது எந்த அளவுக்கு இருந்தாலும் ஒரு புதிய கட்சி முன்னாடி நம்ம சிரஞ்சீவி நடிகர் சிரஞ்சீவி அவர்கள் தனியாக ஒரு இயக்கம் தொடங்கிய போது இதே போன்ற ஒரு மிகப்பெரிய வெற்றியை இவங்க பெற்றார். பெற்ற பிறகு அவர் காங்கிரஸில் தன்னை இணைத்து கொண்டு பிறகு கட்சியவே இணைத்து கொண்டு அதோடு அவர் அரசியல் இருந்து ஒதுங்கி விட்டு மீண்டும் சினிமா துறைக்கு வந்திருக்கிறார். இது இருக்கிறது. விஜய் அதே மாதிரி அப்படி இல்லை, நான் சொல்றேன். நீங்க உதாரணத்துக்கு ஒரு புதிய எழுச்சி இளைஞர்கள் அவர்கள் மீது வைத்திருக்கிற பாசம், அன்பு, நம்பிக்கை அது எந்த அளவுக்கு இருக்குங்கிறத மே 4ஆம் தேதி பார்ப்போம். அதை நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா யாருக்கு வாக்களிக்கணுங்கிறது உரிமை, ஜனநாயக உரிமை மக்களுக்கு மட்டும்தான் இருக்கு. ஆனா இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் திருப்பி ஆட்சிக்கு வர்றது வரலாற்றில் திமுக 2வது முறை இல்லாத ஒரு நிலையை இன்றைக்கு திமுக எட்டி பிடித்திருக்கிற வாய்ப்பை இந்த கருத்து கணிப்பு சொல்லுது. அதையும் நம்ம மே 4ஆம் தேதி தான் பார்க்கணும். ஏன்னா ஒரு நிறுவனம் 110 வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிற நிலையை நமக்கு உணர்த்தி இருப்பதை கவனிக்கணும்.